எல்லோருக்கும் வணக்கம். பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் ட்ரேடிங்கை கண்டினியூவாக 19 நாள் வீடியோவில் அப்டேட் பண்ணிட்டு வரேன். இந்த 19 நாளில் 18 நாள் ப்ராஃபிட்டில் புக் ஆகிருக்கு, ஒரு நாள் லாஸில் புக் ஆகிருக்கு. எனக்கு கால் பண்ணி லைவ் மார்க்கெட் கிளாஸ்க்கு கேட்குறவங்களும் சரி, வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு கேட்குறவங்களும் சரி, இது போல் நம்மளால் ரெகுலராக ப்ராஃபிட் புக் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு சிலர்லாம் கேட்குறாங்க. என்னோட கான்செப்ட் என்னென்னா, ரெகுலராக நாம் ப்ராஃபிட் புக் பண்ணோம், இது என்னோட கான்செப்ட் கிடையாது. நாம் ஒரு மாதம் கண்டினியூவாக ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா மந்த்லி எண்டில் நம்மோட கேபிட்டல் சேஃபாக இருக்கணும். இதுதான் என்னோட கான்செப்ட். நம்மோட கேபிட்டல் சேஃபாக இருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக நமக்கு ப்ராஃபிட் வர ஆரம்பிச்சிடும். இதில் கண்டிப்பாக ஒரு சில விஷயங்கள்லாம் நாம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நமக்கு மார்க்கெட்டில் எப்படி ஏற்ற இறக்கம் இருக்கோ அது போல் நம்மோட ப்ராஃபிட்டு மைனஸ் ப்ளஸ் மாறி மாறி வரும். நான் இதுக்கு முன்னாடி கண்டினியூவாக 16 நாள் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன். அதே போல் 14 நாள் லாஸும் புக் பண்ணியிருக்கேன். நாம் இன்ட்ராடே பண்ணுறோம் அப்படின்னாக்கா மாதத்தில் 20 நாள் ஒர்க்கிங் டேஸ். இந்த 20 நாளில் நமக்கு 10 நாள் ப்ராஃபிட், 10 நாள் லாஸ் இப்படி ஈக்குவலாக வந்தாலும் நாம் மந்த்லி நெட்டாக பார்க்கும்போது நமக்கு ப்ராஃபிட்டில் தான் இருக்கணும். இது எப்படி சாத்தியம்னு பார்த்தீங்கன்னாக்கா 10 நாள் ப்ராஃபிட்டு 10 நாள் லாஸ் அப்படி வரும்போது நமக்கு ஜீரோ தானே அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஆக்சுவலாக இங்கே என்னோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, லாஸ்ன்றது மினிமமாக இருக்கணும். எந்த அளவுக்கு நாம் லாஸை மினிமைஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ரிட்டர்ன்ஸ் பெரிய அளவில் இருக்கும். ஸோ அந்த கான்செப்ட் தான் இங்கே. லாஸ் மினிமமாக இருக்கும். அதே போல் டார்கெட்ன்றது அன்லிமிட்டடாக இருக்கும். அன்லிமிட்டட் டார்கெட்ன்றது ஈக்விட்டியில் ஆப்ஷனில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா ரெண்டு விதமாக நம்ம பிளான் பண்ணுறோம். ஒன்று அன்லிமிட்டட் டார்கெட்டு, ஒரு சில நேரத்தில் நாம் டார்கெட்டு கிட்ட வச்சு புக் பண்ணிக்க வேண்டியதாக இருக்கும். பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் ட்ரேடிங்கோட இந்த 19 நாள் பர்ஃபார்மன்ஸை நம்ம டோட்டலாக இப்போ பார்க்கலாம். இந்த பேங்க் நிஃப்டி ஆப்ஷனை இந்த ஜனவரி 9லேருந்து தான் அப்டேட் பண்ணிட்டு வரேன். இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டு 5000 இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். ஆனால் இங்கே ஒரு சில நேரத்தில் நமக்கு 5500 ரூபாயிலேருந்து ஒரு 5600 ரூபாய், ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 6000க்குள்ளே தான் வருது. நம்ம வந்து 5000 வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு ஒரு தாராளமாக ஒரு 10,000 ரூபாய் வச்சு ட்ரேட் பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த கான்செப்டில் நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும். பாருங்கள், 9ஆம் தேதி நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 9ஆம் தேதியிலேருந்து நமக்கு ஹையஸ்ட் ப்ராஃபிட் அப்படின்னாக்கா 13ஆம் தேதி வந்திருக்கு 4028 ரூபா. அதே போல் லோயஸ்ட்டுன்னு பார்க்கும்போது இது 16 ரூபா 30ஆம் தேதி. இது நோ கெயின் நோ லாஸு. 30ஆம் தேதி நான் எடுத்த ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ செகண்ட் என்ட்ரியில் நான் அதை வந்து ரெக்கவர் பண்ணி ஜீரோவில் முடிச்சிருக்கேன். தென் 31ஆம் தேதி 625 ரூபாய் லாஸ் வந்திருக்கு. என்னோட ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் அது லாஸு. ஆனால் அன்றைக்கும் என்னோட அக்கௌண்ட்டில் நான் ப்ராஃபிட்டில் தான் முடிச்சிருக்கேன், வேறு ஒரு கான்செப்டில். ஸோ டோட்டலாக பார்க்கும்போது ஒரு நாள் தான் இங்கே லாஸ் வந்திருக்கு. ஓகே, இந்த ஒரு 18 நாளில் 28,207 ரூபா 85 காசு ப்ராஃபிட் புக் ஆகிருக்கு. இது இன்னியோட ட்ரேடிங்கும் சேர்த்து இன்னைக்கு 3ஆம் தேதி 1128 ரூபாய் 75 காசு இன்னைக்கு ப்ராஃபிட்டில் புக் ஆகிருக்கு. இங்கே ஆப்ஷன் ட்ரேடிங் மட்டும் இல்லை, ஈக்விட்டி ட்ரேடிங்லையும் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கண்டிப்பாக நான் எந்த ஒரு டெக்னிக்கலையும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. இதுதான் இங்கே முக்கியமான விஷயம். ஓகே, இப்போ டெக்னிக்கலே ஃபாலோ பண்ணாமல் எப்படி இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, என்னோட கான்செப்ட் எல்லாமே ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். இது நான் திங்க் பண்ணுறதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, எனக்கு மார்க்கெட் பற்றி என்னன்னே தெரியாத போது நான் புதுசாக என்ட்ரான போது என்னால் ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சது, அதே ஒவ்வொரு விஷயத்த நான் கற்றுக்கும் போது என்னால் ப்ராஃபிட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மார்க்கெட் பற்றி தெரியாத போது ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே புதுசாக என்ட்ராயிருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே கான்செப்ட்டு லோ ப்ரைஸில் பை பண்ணுறது, குறைஞ்ச ரேட்டில் வாங்குறது, அதிக ரேட்டில் விற்கிறது. இந்த ஒரு கான்செப்ட் தான் அவங்களுக்கு தெரியும். மற்றபடி வேறு எந்த ஒரு டெக்னிக்கலும் தெரியாது. அந்த சமயத்திலே அவங்களால ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சுது. ஆனால் ஒவ்வொரு விஷயத்தையாக கற்றுக்கிட்டு வரும்போது அவங்களால ப்ராஃபிட் பண்ண முடியல. இந்த ஒரு விஷயத்தை தான் நான் பேஸாக வச்சு, ஸோ என்னோட ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே எந்த ஒரு டெக்னிக்கலாகவும் இருக்கக்கூடாது, ஜஸ்ட் ஒரு பேசிக்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னாக்கா என்னோட ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட ஸ்ட்ராட்டஜி எல்லாமே ஈக்விட்டி ஆகட்டும், ஆப்ஷன் ஆகட்டும், கமாடிட்டி ஆகட்டும், அதே போல் லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் எதுவாக இருந்தாலும் எல்லாமே பேசிக்காக தான் இருக்கும். அதனால டெக்னிக்கல் தெரிஞ்சாங்க சக்ஸஸ் பண்ண முடியாது அப்படின்னு நான் சொல்ல வரல.
டெக்னிக்கலாக நான் போகும்போது என்னால் அதில் சக்ஸஸ் பண்ண முடியல. அதே பேசிக்காக ட்ரேட் பண்ணும்போது என்னால் சக்ஸஸ் பண்ண முடியுது. ஸோ அதை தான் நான் இங்கே சொல்ல வரேன். அதுவும் இல்லாமல் இதில் ரிலாக்ஸாகவும் நம்மளால் ட்ரேட் பண்ண முடியுது. பேங்க் நிஃப்டி ஆப்ஷனில் இன்னியோட என்ட்ரி இதுதான். இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ 5418 ரூபா 75 காசு. இன்னியோட ரிஸ்க்கு 382 ரூபா 50 காசு மட்டும்தான். ரிவார்டு 1261 ரூபா 25 காசு. இந்த என்ட்ரியை என்னோட அக்கௌண்ட்ல இப்போ பார்க்கலாம். மார்க்கெட் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. இருந்தாலும் என்னோட ட்ரேடிங் முடிஞ்சிருச்சு அப்படின்றதுனால நான் இதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இங்கே பாருங்க, 40,000 புட் ஆப்ஷன் நான் இன்னைக்கு செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் இன்னைக்கு நான் ஒரு லாட் தான் என்ட்ரு ஆயிருக்கேன். 5418 ரூபா 75 காசு இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ. பை ஆவரேஜ் 216 ரூபா 75 காசுக்கு நான் பை பண்ணியிருக்கேன். இங்கே பை பண்ண பிறகு 267 ரூபா 20 காசு வரைக்கும் மேலே போயிருக்கு. எங்கே புக் ஆகிருக்கு பாருங்க ப்ராஃபிட்டு 261 ரூபா 90 காசு. இதை தான் நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்னேன். பேங்க் நிஃப்டி ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நேரத்தில் தான் நாம் டார்கெட்டை அன்லிமிட்டடாக வரணும்னு சொல்லிட்டு ஒரு சில நேரத்தில் ப்ராஃபிட் நாமளாக புக் பண்ணிக்கணும். இது என்னோட கிளாஸில் லைவாக அட்டன் பண்ணவங்களுக்கு ஸோ என்ன கான்செப்ட் அப்படின்றது ஆல்ரெடி தெரியும். என்னோட கிளாஸை லைவாக அட்டன் பண்ணியிருக்கிறவங்க இந்த கான்செப்ட் கரெக்டாக நீங்கள் ட்ரேட் பண்ணதுக்கும் நான் ட்ரேட் பண்ணதுக்கும் கரெக்டாக மேட்ச் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணிக்கங்க. இன்னியோட ப்ராஃபிட் 1128 ரூபா 75 காசு. ஃபர்ஸ்ட் என்ட்ரி நமக்கு ப்ராஃபிட்டில் புக் ஆகுது அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு என்ட்ரி அவ்வளோதான் முடிச்சிக்கலாம். சப்போஸ் நமக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி லாஸ் வருது, ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா அந்த டைமில் மட்டும்தான் நம்ம செகண்ட் என்ட்ரி ட்ரை பண்ணுறோம். இன்றைக்கி நமக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி ப்ராஃபிட்டில் புக் ஆகிடுச்சு அப்படின்றதுனால ஸோ அடுத்து என்ட்ரி எதுவும் கிடையாது. அவ்வளோதான், இன்னியோட ஆப்ஷன் ட்ரேடிங் ஓவர். இன்னியோட மார்க்கெட்டில் ஒரு நாள் ஒரு ஸ்டாக் 10 மந்த் டார்கெட் 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கோல்டன் ஸ்டாக்கு. இன்னியோட பர்ஃபார்மன்ஸ் யார் அப்படின்றத நம்ம ஒவ்வொன்றா இப்போ செக் பண்ணிட்டு வந்துடலாம். இன்னியோட ஒன் ஸ்டாக் இந்த கான்செப்டில் டைட்டன் 1200 ரூபாய் ப்ராஃபிட்டில் புக் ஆயிருக்கு. விஇடிஎல் 1400 ரூபாய் லாஸில் புக் ஆயிருக்கு. ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ 1 லேக்கு. இதில் இன்னைக்கு 200 ரூபாய் லாஸ் வருது. இன்னைக்கு நோ கெயின் நோ லாஸில் முடியுது. 10 மந்த் டார்கெட் இந்த கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் கண்டினியூவாக இன்னைக்கு 3வது நாள் நல்ல ஒரு ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு. டைட்டன் 1200 ரூபாய் ப்ராஃபிட், பஜாஜ் ஃபின்சர் 2300 ரூபாய் ப்ராஃபிட்டு, ஹெச்டிஎஃப்சி பேங்க் 1000 ரூபாய் ப்ராஃபிட்டு, டிவிஸ் லேப் 7000 ரூபாய் ப்ராஃபிட்டு, ஐடிஎஃப்சி பேங்க் ஃபர்ஸ்ட் பேங்க் 1300 ரூபாய் லாஸ் வந்திருக்கு. விஇடிஎல் 1400 ரூபாய் லாஸு. டோட்டலாக இன்னைக்கு ஒரு 6 ஸ்டாக் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. 6 ஸ்டாக்ல 8800 ரூபாய் 9% கிட்ட இன்னைக்கு ப்ராஃபிட்ல புக் ஆயிருக்கு. இந்த மாசம் வரைக்கும் 69 ரூபாய் இந்த 3 நாள் பிப்ரவரி இந்த 3 நாள்ல 69% ப்ராஃபிட்ல புக் ஆயிருக்கு. டோட்டலா இந்த ஒரு 2 மாசத்துல 208% ப்ராஃபிட் வந்திருக்கு இந்த ஒரு கான்செப்ட்ல மட்டும். 20 மாதங்கள் என்னோட டார்கெட் இந்த கான்செப்ட்ல டைட்டன் 1900 ரூபாய் ப்ராஃபிட்ல புக் ஆயிருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் 1200 ரூபாய் ப்ராஃபிட்ல புக் ஆயிருக்கு. ஐடிசி 600 ரூபாய் லாஸ்ல புக் ஆயிருக்கு. நான் எடுத்திருக்கக்கூடிய அந்த 6 ஸ்டாக்ல 3 ஸ்டாக் தான் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. டோட்டலா இந்த 3 ஸ்டாக்ல 2500 ரூபாய் ப்ராஃபிட் 2.5% இன்னைக்கு ப்ராஃபிட்ல புக் ஆயிருக்கு. இன்னையோட கோல்டன் ஸ்டாக் டிவிஸ் லேப் இதுதான் இன்னையோட கோல்டன் ஸ்டாக்கு. இதோட ரேஷியோ பாருங்க, ரிஸ்க் 0, அங்க ரிஸ்கே கிடையாது. ரிவார்டு 10% கிட்ட இன்னைக்கு ரிவார்டு வருது. இந்த கான்செப்ட்ல என்னோட அக்கௌண்ட்ல என்ன ட்ரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத இப்ப பார்க்கலாம். இன்னையோட கோல்டன் ஸ்டாக் டிவிஸ் லேப் 3568 ரூபாய் 25 காசு ப்ராஃபிட்டு. இது ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ 50,000. ஸோ இதில் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 7% இதில் இன்னைக்கு ப்ராஃபிட்டில் புக் ஆயிருக்கு. நமக்கு ஆப்ஷன் ட்ரேடிங்கில் எப்படி கண்டினியூவாக ப்ராஃபிட் வந்திருக்கோ அதே போல் இந்த கோல்டன் ஸ்டாக் இந்த கான்செப்ட்லையும் ரெகுலராக ப்ராஃபிட் வந்துட்டு இருக்கு. டோட்டல் என்எஸ்சியில் வேல்யூ வைஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டாக் இதுதான். அதானி போர்ட்ஸ், அம்புஜா சிமெண்ட், டைட்டன். அதே போல் வால்யூமில் டாப் பர்ஃபார்மன்ஸ் அம்புஜா சிமெண்ட், அதானி போர்ட்ஸ், பேங்க் பரோடா. ஒரு கண்டினியூ ஒரு 3-4 நாள் டவுனுக்கு பிறகு இன்னைக்கு தான் அதானி போர்ட்ஸ் வந்து மேலே அப் ட்ரெண்டுக்கு வந்திருக்கு.
இப்போ நம்ம ஈக்விட்டி இன்ட்ராடேவில் ஒரு வாரமாக ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று டெஸ்டிங் பண்ணிட்டு வரோம். அந்த ஸ்ட்ராட்டஜியில் இன்னைக்கு என்ன ஸ்டாக் செலக்ட் பண்ணியிருக்கேன், அதில் என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அப்படின்றத நம்ம இப்போ செக் பண்ணிக்கலாம். இன்னைக்கு காலையில் 11 மணிக்கு நான் செலக்ட் பண்ணியிருந்த 3 ஸ்டாக் இதுதான். ஏஇஜிஐ ஸ்கீம், டைட்டன், இண்டஸ்இண்ட் பேங்க்கு. இதில் என்னென்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு ஒவ்வொன்றா நாம் செக் பண்ணிக்குவோம். ஏஇஜியில் காலையில் 11 மணியோட ஹை 388.80. இது ஹை பிரேக் ஆகலை, லோ பிரேக் ஆகுது 381.55, 363 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ நமக்கு இதில் 1% தான் டார்கெட்டு, 1% தாராளமாக டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. டைட்டன் 2415 ரூபா 65 காசு ஹை பிரேக் ஆகுது, லோ பிரேக் ஆகலை. இங்கே நமக்கு ஹை 2464 ரூபா 65 காசு டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்க் 1118.95 ஹை பிரேக் ஆகல, லோ 1096.85, லோ பிரேக் ஆகுது. 96 பிரேக் ஆகிட்டு 79 வரைக்கும் போயிருக்கு. இதுலேயும் 1% தாராளமாக அச்சீவ் ஆகிடுச்சு. டோட்டலாக நமக்கு எடுத்திருக்கக்கூடிய இந்த 3 ஸ்டாக்லையுமே ஒரு % ப்ராஃபிட்டு. டோட்டலாக இன்னைக்கு 3% ப்ராஃபிட்டு. இந்த கான்செப்ட் நாம் என்னைக்கு நாங்கள் டெஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணோமோ அன்னிலிருந்தே நல்ல ஒரு ப்ராஃபிட் தான் வந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு 2 வாரம் கண்டினியூவாக இந்த கான்செப்டை வாட்ச் பண்ணிட்டு ஒரு சின்ன அமௌண்ட் வச்சு இதுலேயும் நம்ம ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ ரெகுலராக ஆஃபீஸில் டைரக்ட் கிளாஸும் சரி, ஆன்லைன் கிளாஸும் சரி, லைவ் மார்க்கெட் கிளாஸஸ் நடந்துட்டு இருக்கு. இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அப்படி இல்லை எனக்கு கிளாஸ் வேணாம், நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே தான். இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. என்னோட கிளாஸஸ் எல்லாமே லைவ் மார்க்கெட்டில் தான் இருக்கும். நான் என்ன ட்ரேட் பண்ணுறனோ அதை தான் நீங்கள் லைவாக பார்க்க போகிறீங்க. இன்னைக்கு கூட இந்த ட்ரேடிங் எல்லாம் பார்த்துருக்கீங்களா இந்த அக்கௌண்ட்டில்? ஸோ என்னென்ன நான் ட்ரேட் பண்ணியிருக்கணும் அது லைவ் மார்க்கெட்டில் ஒருத்தர் இன்னைக்கு அட்டன் பண்ணியிருந்தாரு. ஸோ அவருக்கு நான் என்ன கிளாஸஸ் எடுத்திருந்தனோ அவருக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு என்னோட அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணியிருக்கணும் அந்த அக்கௌண்ட் தான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படின்னா என்னோட ட்ரேடிங் எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கும், எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும் அப்படின்றத நீங்களே புரிஞ்சுக்கலாம். என்னோட லைவ் மார்க்கெட் கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்து இன்னைக்கு ட்ரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா ப்ராஃபிட் இருந்தாலும் சரி, லாஸ் இருந்தாலும் சரி கமெண்ட் பண்ணுங்க. ப்ராஃபிட் இருந்ததுன்னா ஓகே, லாஸ் இருந்தது அப்படின்னாக்கா எந்த காரணத்துக்காக அது லாஸ் வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்த்து அதை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். மறுநாள் நம்ம அந்த லாஸ் வராமல் பார்த்துக்கலாம். சாட்டர்டே சண்டே 2 நாள் லீவ். மண்டே வீடியோவில் பார்க்கலாம். பாய்.